தமிழில் பார்ட் 7ல் கீவா ஜெகநாதன் இது கேட்டிருக்காங்களே அதை பார்க்குறோம். வயலும் வாழ்வுள்ள உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகளாகும். இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல். ஓடை எல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. இதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு அப்படியே புரிஞ்சிடும் இல்லையா? நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தான் ஓடி ஓடி நட்டோம் ஐயா. மடமடன்னு மடை வழியே மண் குளிர தண்ணீர் பாய சாலு சாலா தாளுவிட்டு 4 நாளா வளருதம்மா. மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா. அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான். சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார். கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா. கால்படவும் கதிரு பூரா கழலுதையா மணிமணியா. தொகுப்பாசிரியர், இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் தொகுப்பாசிரியர் தான் கீவா ஜெகநாதன். இதில் பாருங்கள், இந்த ஒன்னரை குழி அப்படின்னு பார்த்தோமா, அந்த குழி அப்படின்னா ஒரு நில அளவை பெயர். ஒன்னரை குழி அப்படிங்கிறது ஒரு நில அளவை பெயர். குழிங்கிறது சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர். ஜான் அளப்பம் இல்லையா, ஒரு ஜான் அப்படிங்கிறது சான். மணிங்கிறது முற்றிய நெல்மணி. மணிமணியா அப்படின்றதுல மணிமணியானா முற்றிய நெல்மணியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். சீலை அப்படின்னா புடவை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி, அந்த வாய்க்கால்னு சொல்லுவோம்லே குட்டியா, அது. கழலுதல் அப்படின்னா உதிர்தல். கழலுதையா மணிமணியான்னு பார்த்தோம் இல்லையா, முற்றிய நெல் மணிமணியா உதிருது. பாடல் பொறுப்பாருங்க. உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி அப்படிங்கிறதுனால அதான் பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல்வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். அதாவது நெல்லை போட்டு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு வளர விடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நாற்று பறிக்கும் போது, நாற்றெல்லாம் எடுக்கும்போது வயல் வரப்பில் என்ன பண்ணாங்க, நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். அந்த கேப் ஒரு நாற்றுக்கும் கேப் ஒரு சான். நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடைவழியே நீர் பாய்ச்சின. நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள், அதாவது பிஞ்சா இருக்கிறது, பால் பிடித்து பிஞ்சா இருந்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு, கிழக்கத்தினா கிழக்கு பக்கத்திலிருந்து வந்த மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. பாருங்க, அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். கட்டி கீழே தரையில் அடிப்பாங்க. அதுலேருந்தும் வராத மீதி இருக்கிற நெல்மணிகள்லாம் மாடுகளை மிதிக்க செய்வாங்க, அது உதிர்ந்துடும். இதற்கு போரடித்தல் என்று பெயர். போரடித்தல் அப்படின்னு பேர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாடல். செந்நெல்ல மாடு கட்டி போரடிச்சா வேலை நடக்காது, அதனால் ஆணையை கட்டி கொண்டு மிதிக்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இதான் முக்கியமான பாட்டு. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம், நாட்டுப்புற பாடலை என்னன்னு சொல்லுவோம், வாய்மொழி இலக்கியம் என்று வழங்குவர். இவ்வாறு பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை, அருவி,
எனும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அது நூலில் இருக்க ஒரு உளவு பாடல். அப்போ நாட்டுப்புற பாடல்னா வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலாம். கீவா ஜெகநாதன் இதில் என்ன சம்மந்தப்பட்டிருக்காருன்னா மலை அருவி அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. அந்த நூலில் என்னென்னா இவர் சொந்தமாக எழுதலை, நாட்டுப்புற பாடல்கள் பல இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் தொகுத்துருக்காரு. சரிங்களா? பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்திருக்காரு கீவா ஜெகநாதன்.